செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, கடத்தல் மன்னன் ஜாஃபர் கட்சியில் இருக்கும் நபர் என்பதால் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரை புகழ்ந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருக்கலாம் எனவும், ஆனால் அவர்கள் வீட்டு பெண்களும் ஜாஃபரை பற்றி ஏன் பேசியுள்ளனர் என கேள்வி எழுப்பியுள்ளார். மும்பையிலும் ஜெயிலில் இருந்தவர், இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? சரி, ஏதோ அவங்க கட்சியில் இருக்கிற நபர்னு சோஷியல் மீடியாவில் அவரை புகழ்ந்து ஸ்டாலினோ உதயநிதியோ பதிவுகள் போட்டால் இட்ஸ் ஆல் ரைட். உங்கள் வீட்டு பெண்கள் போட்டிருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு என்சிபி என்ன சொல்லியிருக்கு? மங்கைங்கிற படம் முழுமையாக ஃபினான்ஸ் பண்ணது ஜாஃபர் சாதிக். இந்த ஜாஃபர் சாதிக்கும் ஜாஃபர் சேட்டும் தான் திமுகவின் இந்த பெட்டியில் பிணப்பட்டியில் அடிக்கப்படுகின்ற கடைசி ஆணின்னு சொல்கிறேன். அவர் போலீஸ்க்குள்ளே இருந்தே கிரிமினல் வேலை பார்த்தவர். அவரோடது இப்போ 4 வீடியோ பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கார். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீ கிரிமினல்களோடு சேர்ந்துட்டு அவங்களோட பேசி கேஸெல்லாம் 2G கேஸில் எப்படி அதை டைல்யூட் பண்ணுறதுன்னு பேசுவாரா? அவர் ஏன் இன்னும் கைது பண்ணலைன்னு எனக்கு தெரியலை. அதே மாதிரியாக இந்த ஜாஃபர் சாதிக்கு மங்கை படத்துக்கு முழுசாக ஃபினான்ஸ் பண்ணதா என்சிபியினுடைய அதிகாரி அன்றைக்கி சொல்லியிருக்கார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இன்வால்வ்டாக இல்லையா? அவரை நீங்கள் எம்பவர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இன்னும் இதில் கவலை அளிக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாடு டிஜிபி அவருக்கு பரிசு கொடுக்குறார். டிஜிபிக்கு தகவல், அவர் கமிஷனராக இருந்தபொழுது இவர் புழல் சிறையில் இருந்தார், சென்னையில் ஜெயிலில் இருந்தார்னு டிஜிபிக்கு தெரியாதா? ஆகவே இன்னைக்கு தமிழகம் பெற்றோர்கள் பெரியவர்கள் அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்படுறது மாதிரியாக ஒரு கேவலமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் முதலில் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.